friends, welcome to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிட்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். நம்ம வந்து கோரியாண்டர் ரைஸ் வந்து டிஃபரண்டா பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வந்து சாதாரண ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். பீன்ஸ் வந்து நான் கொஞ்சமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து தேவையான அளவு. இந்த 1/2 கப் ரைஸ்க்கு வந்து இவ்வளோ போதும், அதனால் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் வந்து தேவையான அளவு. இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு பட்டை, 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் வந்து பாதி வெங்காயம் மட்டும் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், மீதி பாதி வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து காய்கறி வந்து நம்ம இஷ்டம்தான். நீங்கள் இதில் வந்து சீஸ் க்யூப், கார்னு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் கேரட்டு, பீன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் எது வேணாலும் இது கூட நீங்கள் காம்போவாக ஆட் பண்ணி இந்த ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரைஸுக்கு வந்து தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்ருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை வேக விடலாம். அரிசி வந்து ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. ஸோ கரெக்டாக பார்த்து வேக வச்சு வடிச்சுக்கோங்க. இதை வேக வச்சு வடிச்சுட்டு பார்க்கலாம். ரைஸ் வந்து ஏதோ வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து நான் 1/2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரே ஒரு பட்டை, 4 கிராம்பு வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி வந்து நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நாட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் ஹைப்ரிட் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கொத்தமல்லி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அரிசி நல்லா வந்து இன்னும் வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள் நம்ம ரைஸ் வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு பொடிஞ்சால் போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அடுப்பில் பாண்லி போட்டுக்கலாம். இது நல்லா காயட்டும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். க்ரன்ச்சினஸோடு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு. கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு நம்ம அதுலேயே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உப்பை நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு இருக்கிற இந்த பேஸ்ட், கொத்தமல்லி பேஸ்ட் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்ருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் கோரியண்டர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.